Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது வட்டையப்பம். இந்த வட்டையப்பம் எப்படி சாஃப்ட்டா செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வட்டையப்பம் கூட சூப்பர் காம்பினேஷன் வந்து சிக்கன் கிரேவி. நான் இன்னைக்கு இந்த வட்டையப்பம் கூட என்ன சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன்னா நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருக்கேன். இந்த ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த வட்டையப்பம் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வடித்து அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் வந்து சோறு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மிக்சர் கூட வந்துட்டு நம்ம 1/2 கப் வந்து துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை ஓவர் நைட் வந்து ஃபர்மெண்ட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து அதை எடுத்து பார்க்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பொங்கி இருக்கும். நீங்கள் வைக்கிற பாத்திரத்தோட கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைங்க. இல்லைனா கீழே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பொங்கி சிந்திரும் சிலவங்களுக்கு. ஸோ கீழே ஒரு பேஸில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வட்டையப்பம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா பொங்கி வரும். இப்போ சைடில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நடுவில் கேதர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து உங்களுக்கு குக்கரில் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்குள்ளாடி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த பாத்திரம் ஃப்ளோட் ஆகாது. ஸோ அதுக்குள்ளாடி கொஞ்சமாக தண்ணி வச்சு குக்கரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் வந்து ஆவி வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ வந்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ மாவை ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கரில் வச்சு நம்ம இப்போ இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் லிட்டை மூடிக்கோங்க. மூடிட்டு மேலே வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துட்டான்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்குயர் ஸ்டிக் வந்துட்டு உள்ளாடி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான சாஃப்டான வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போது ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் முழு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறமா ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய்
இது கூடவே வந்து 1 கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வர வேண்டாம். இப்படி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலே வந்து இந்த மசாலா செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இந்த ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச கருவேப்பிலையை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த தேங்காய் மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அகெயின் குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை நல்லா பியூரியாக செஞ்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்ததும் இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற டைம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸியுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ க்ளீன் பண்ண சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் சாஃப்டான வட்டையப்பம், அப்புறமா நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.